பார்த்தீங்கன்னா டாப் 10 மல்டிபிளேயர் பெஸ்ட்டு ஹை கிராஃபிக்ஸ் லோ எம்பி கேம்ஸ் தான் பார்க்க போனோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா மோர்டல் கம்பெனி ஸ்காப் ஹாரர் கேம் தான். ஸோ இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சர்வைவல் ஹாரர் கைஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போது பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் கிராஃப்ட்னா கைஸ். ஸோ நான் மைண்ட் கிராஃப்ட் பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். நம்ம ட்ரீமாக இருக்கிற நம்ம வீட்டில் இப்போலாம் இருக்கும்போது வீடு அப்படின்னு நினச்சா அதை நம்ம கட்டலாம், நம்ம எந்த இடத்துல நடிக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கான பொருளெல்லாம் நம்ம செஞ்சு கேமு த்ரில்லிங்காக போகலாம். ஸோ இதில் மல்டிபிளேயர் மோட் இருக்குது. ஸோ இதில் வந்து மல்டிபிளேயர் விளையாண்டோம்னா சும்மா செம்மையாக இருக்கும் கைஸ். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டு வச்சுக்கோங்க கைஸ், அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதான் வந்து டாப் 2ல் இருக்குது. ஸோ டாப் 3 போகலாம் வாங்க. ஸோ கைஸ், நம்ம டாப் 3 என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஓகே, டாப் 3ன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், ஸோ டாப் 3 என்ன கேம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிரானி மல்டிபிளேயர் 1, அதாவது கிரானி 1 வந்து மல்டிபிளேயர். ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்ஸ்ட் ஹவுஸ் மல்டிபிளேயர் ஓப்பன் ப்ராக்கெட் GMM க்ளோஸ் ப்ராக்கெட், இதாங்க இந்த கேம் பேர். ஸோ இந்த கேம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த கேமை விளையாட முடியும், அதுவும் மல்டிபிளேயர் விளையாட முடியும். ப்ளஸ் இதை வந்து நம்ம லாவா மோட்லேயும் விளையாட முடியும், ப்ளஸ் லாவா இல்லாமல் விளையாட முடியும். இந்த கேம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சில பேருக்கு வந்து இந்த கேமில் வந்து நிறைய பேர் ஜாயின் ஆவாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் தான் ஜாயின் ஆவாங்க. பார்த்துக்கோங்க, இதுதான் இந்த கேமு. ஸோ நம்ம நிறைய பேர் சேர்ந்து விளையாடலாம். இதான் வந்து டாப் 3ல் இருக்குது. ஸோ டாப் 4க்கு போயிடலாம் கைஸ். டாப் 4ல் என்ன கேம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கர்ஸ்ட் ஹவுஸ் மல்டிபிளேயர்னா, பட் இது வந்து கர்ஸ்ட் ஹவுஸ் மல்டிபிளேயர் 2, அதாவது கிரானி 2ல் மல்டிபிளேயர். ஸோ இதுவும் அட்டகாசமாக இருக்கும். பட் கிரானி 1 கர்ஸ்ட் ஹவுஸ் மல்டிபிளேயர் 1, கர்ஸ்ட் ஹவுஸ் மல்டிபிளேயர் 2, இது வந்து கிளிச்சஸ் சும்மா பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுலேயும் கிளிச்சஸ் இருக்க தான் செய்யும். பட் நம்ம வந்து இந்த கிளிச்சஸை கண்டுக்கமாக விளாண்டோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுவும் மல்டிபிளேயர் கேம் தான். அண்ட் தென் ஸோ அடுத்த டாப் 5க்கு போயிடலாம். ஓகே, நம்ம டாப் 5 என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேம் தான். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு மல்டிபிளேயர் கேம். பட் இது வந்து மல்டிபிளேயர் மட்டும் இல்லாமல் ஆன்லைனும் விளையாடலாம், ஆன்லைன் பிளேயர்ஸ் கூட நம்ம சேர்ந்து ஃபன் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து சிக்கன் கேரக்டராக இருப்போம், நிறைய சிக்கன் கேரக்டர்ஸ், அதேமாதிரி போலீஸாக அந்தமாதிரி நிறைய கேரக்டர் நம்ம என்ன கேரக்டர்னால் மாற்றிக்கலாம். மாற்றி கன் எடுத்துகிட்டு போய் சுடணும். நிறையா சீஃப்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, கிட்டலாம் நிறைய பேர் ஆட்டே போகணும், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த கேமு, இதுதான் டாப் 5ல் இருக்குது. ஸோ சிக்கன் கன். ஸோ வந்து நம்ம வந்து டாப் 6க்கு போயிடலாம் வாங்க. கைஸ், நம்ம டாப் 6ல் என்ன கேம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் ஆஃப் 8 கார் ரேசிங் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங் கேமு. ஸோ இந்த கேம் பற்றி சொல்லணுன்னா இந்த கேம் பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த கேம் வந்து பயங்கர சூப்பரமான ஒரு கேமு.
ஸோ இதுலேயே வந்து நம்ம வந்து மல்டிபிள் விளாட்லாம் ப்ளஸ் ஆன்லைனும் விளாட்லாம். பட் இதில் வந்து நமக்கு பைக் ரேஸும் விளாட்லாம். அது நிறைய லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா பூந்து சந்துக்குள்ளெல்லாம் போகலாம். நிறைய ரூட்ஸ் போவோம். நம்ம எந்த ரூட்டில் போனால் ஒரே ரூட்லாம் கனெக்ட் ஆகும். நம்ம எப்படி வேணால் போகலாம். ப்ளஸ் ரேஸ் இல்லாமல் நாமளாக கார் எடுத்துகிட்டு போய் விளாட்லாம். அதேமாரி கூட விளாட்லாம் இல்லை. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஸோ நம்ம இந்த வாட்டி நம்ம இப்போ ஐயோ உதவில்லை மிஸ். அது இன்னும் சொல்ல வந்தேன் கைஸ், ஏதோ இன்ட்ரெஸ்டிங். ஓகே கைஸ், ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த கேம் ஒரு எம்பினா கைஸ் பயங்கர கம்மி. ஸோ மற்ற கேம்ஸை விட இது வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கும். பட் எம்பி வந்து வெறும் 80 எம்பி 150 எம்பினா உங்களுக்கு சரியாக தெரியல கைஸ். ஸோ இப்போ டாப் 6க்கு போயிடலாம் வாங்க. ஓகே கைஸ், நம்ம டாப் 6 என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில் கிளைம்ப் ரேசிங் 2. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் புதுசாக ஆண்ட்ராய்ட் கேம் டவுன்லோட் பண்ண புதுசில் நிறைய பேர் இந்த கேம் வந்து ஏற்றி வெள்ளாண்டு இருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா இது கேம் பயங்கரமான ஒரு கேம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சஸரி மல்டிப்ளேயர் இருக்குது. பட் யாருக்குமே இந்த மல்டிப்ளேயர் இருக்குங்கிறதே தெரியாது. ஸோ யாருக்காச்சும் இல்லை மல்டிப்ளேயர் எப்படி விளாடணும் அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் இந்த கேம் வந்து பேரை போட்டுருங்க. போட்டுட்டு ஹில் கிளைம்பிங் ரேசிங் 2 ஒரு 4-5 ஹார்ட்டை தெருக்கி விட்டுருங்க. அப்போ அந்த வீடியோ நான் போட்டுருந்தேன். ஸோ இது வந்து பார்ட் 6 வந்து டாப் 6. ஸோ நம்ம டாப் 7க்கு போயிடலாம் வாங்க. ஸோ ஓகே கேஸ், நம்ம டாப் 7 என்ன கேம் பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல் அண்ட் கிராஃப்ட் மல்டிப்ளேயர் தான் யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டியோடு ஒரே ஒரு பிளாங்க் மாதிரி இருக்கும். ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு பிளாங்க் இருக்குது பார்த்தீங்களா கைஸ், அந்த ஒரே ஒரு பிளாங்க்கு இந்தமாரி ஒரே ஒரு பிளாங்க்கில் தான் நம்ம இறக்கி வருவாங்க. ஸோ அந்த பிளாங்க்கில் நம்ம எப்படி வீடு கட்டி எப்படி நம்ம வந்து சர்வே வரோம் அப்படிங்கன்னா இந்த கேம் வந்து அது ஸ்டோரி. ஸோ நம்ம வந்து இந்த கேம் வந்து தனியாக விளையாண்டாலும் ஜாலியாக தான் இருக்கும். ப்ளஸ் மல்டிப்ளேயர் இருந்தால் பயங்கரமாக இருக்கும். நிறைய பேர் நிறைய விஷயம் செய்யலாம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் வீட்டை கட்டிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ செம்ம கேம் இது. ஸோ நம்ம டாப் 8க்கு போயிடலாம். ஸோ டாப் 10ல் என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு ஆவலாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வந்து டாப் 8க்கு போகலாம். டாப் 8ல் பாதி பேருக்கு பிடிச்ச ரோப்ளாக்ஸ்னால் இருக்குது. ஸோ ரோப்ளாக்ஸ் யாருக்கு பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ரோப்ளாக்ஸ்னு போட்டுட்டு ரெட் கலர் ஹார்ட்டு தெருக்கி விட்டுருங்க. ஸோ இந்த கேமை சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற கேமே ரோப்ளாக்ஸ் தான். ஸோ இது பயங்கரமான கேம் அப்படின்னு சொல்லலாம் ரோப்ளாக்ஸை. ஸோ ரோப்ளாக்ஸ் எத்தனை பேர் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ பிடிச்சின்னா சொன்னதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் போய்ங்க. ஸோ இதுதான் கேஸ் டாப் 8ல் இருக்குது. ஸோ நம்ம இப்போ டாப் 8 அப்போ டாப் 9க்கு போயிடலாம். கைஸ், டாப் 9ல் என்ன கேம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆன்லைன் ப்ராப் ஹண்ட் அப்படின்னு சொல்லப்போகிற இந்த கேம் தான் இருக்குது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரிலாம் இருக்காது. ஸோ நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நிறைய இடத்துல ஒளிஞ்சு அதாவது நீங்கள் வந்து ஹண்டராக வந்து ப்ளே பண்ணுவீங்க. ஸோ ஒரு சில வாட்டி நீங்கள் வந்து ஹண்டராக ப்ளே பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து ஒரு டப்பா உதாரணத்துக்கு செல்ஃபில் ஒரு புக்ஸ் இருக்குல்ல, அதேமாரி நம்ம புக்கு கிட்ட போய் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கொடுத்தோன்னா நம்மளும் அதேமாரி புக்காக ஒழிஞ்சிக்கணும். ஸோ ஹண்டர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்பாங்க. யார் நம்ம சொல்லாங்களோ நம்ம அவுட் ஆயிடுவோம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளும் ஹண்டராக ப்ளே பண்ணலாம். ஹண்டராக ப்ளே பண்ணால் வேறு எவனாச்சும் ஒழிஞ்சிப்பான், அவன் நம்ம சொல்லணும். ஸோ அந்தமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் வந்து இந்த ப்ராப் ஹைட் அண்ட் சீக்கு. அதான் ஹைட் ஆன்லைன் ப்ராப் ஹண்டா இந்த கேமு. ஸோ இந்த கேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இந்த கேம் பிடிச்சிதுன்னு சொல்லிட்டு இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். பட் இது வந்து ஆன்லைன் கேமு, ஆனால் இதுலேயும் மல்டிபிளேயர் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வேணால் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ டாப் 10 என்னன்னு பார்த்துக்கலாம் வாங்க கைஸ். ஸோ கைஸ், எல்லாருமே ஆவலோட பார்த்துட்டு இருந்த டாப் 10 என்ன கேம் பார்த்தீங்கன்னா விஜய் கேம் தான். ஸோ வந்து சர்க்கார் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா பயங்கரமாக இருக்கும். நம்ம தான் வந்து விஜய் கேரக்டராக இருப்போம்.
ஸோ அது மட்டும் இந்த கேம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக என்னன்னு தெரியுமாங்க, இந்த கேமில் காம்பவுண்ட்லாம் வச்சுருப்பாங்க சைடில். ஸோ அதை வந்து நம்ம தமிழில் சென்னையில் எழுதியிருப்பாங்க. அதோ சென்னைன்னு எழுதிக்கலாம் பார்த்தியா, அது கீழே வந்து தமிழ் எழுதியிருப்பாங்க. ஸோ முடிஞ்சால் அவங்களுக்கு இந்த கேம் வேணால் போட ட்ரை பண்ணேன். ஸோ லைட்டாக கார்னர் தெரியும் இப்போயும் உங்களுக்கு. ஸோ அதே நிமிஷம். ஸோ இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு வாய்ஸ். ஸோ இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குன்னு. ஸோ அந்த கார்னரில் வந்து சர்க்கார் இன்ஃபினிட்டின்னு, அதாவது சர்க்கார்னு போட்டுருக்காங்க பாருங்க கைஸ். அதுவும் சென்னை தமிழில் லைட்டாக ஒரு எழுத்து தெரியுதா. ஸோ இது வந்து ஃபுல்லாக சென்னை தமிழ் தான் இருக்குது. ஸோ இங்கே கூட இருக்குது, அண்ட் தென் அங்கே இங்கே கூட இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. ஸோ இது நம்ம தான் வந்து விஜய் கேரக்டராக வந்து ப்ளே பண்ணுவோம். ஸோ அதனாலே நிறைய விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த கேம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ விஜய் ஃபேனுக்கு பிடிக்காத ஒரு கேமாக இருக்காது. ஏன்னா நம்மளே வந்து கண்ட்ரோல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளே எந்த இடத்துக்கு வேணால் போய் சுடலாம். சர்க்கார் படத்தில் என்ன நேரத்தில் விஜய் போவாங்களோ அந்த நேரத்தில் நம்ம ப்ளே பண்ணி அன்லாக் பண்ணி அந்த இடத்துல போய் நம்ம விஜய் கேரக்டர் போய் ஃபைட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ இதான் எங்கள் டாப் 10 இருந்தது. ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து டிவி கேக் ஓட் பண்ணுவீங்களா இல்லை என்ன கட்சிக்கு ஓட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டாடா, see you, bye.